உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் மகரம் ராசியின் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு கேது இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல. எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும். எதிலும் ஈடுபாடு ஏற்படாமல் மனம் அலைப்பாயும். அது மட்டுமல்லாமல் மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். பிறரின் உதவியை பெறுவதிலும் தாமதம் ஏற்படும். குருவின் அதிசார பயிற்சிக்கு பிறகு நெருக்கடி நிலை அகன்று நிம்மதி கிடைக்கும். துலாம் ராசியில் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீர்கள். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதற்கு ஏற்ற விதம் சம்பள விகிதமும் கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்துக் கொள்ள முயற்சிப்பீர்கள். வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரம் இது. கடகராசியில் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமாக செல்கிறார். அங்கு செல்லும் அவர் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான நேரமாகும். 7 சனி நடந்தாலும் கூட குருவின் பார்வையால் நல்ல மாற்றம் இல்லம் தேடி வரும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுவது நல்லது. சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறுவதால் கல்யாண வாய்ப்புகள் கைகூடும். கடமையை செவ்வனே செய்து வெற்றி பெறுவீர்கள். பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு தலைமை பதவி தானாக வந்து சேரும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. விலகிச் சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவர். தொழில் சிறப்பாக நடைபெறும். என்றிருந்தாலும் 7 சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய சூழல் உருவாகும். சனி வக்கரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் விளங்குபவர் சனி. அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய கேடுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் உண்டு. குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். கட்டிய வீடு பாதியில் நிற்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது. பணத்தேவைகள் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிபுரியும் இடத்தில் பதற்றம் வேண்டாம். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மாணவியருக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பயணங்களால் விரயம் உண்டு. பரிகாரம். இந்த மாதம் நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.